அப்போ முதல்ல உங்களுக்கு தேவை என்னன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அனாயிண்டிங் இல்லாமல் நீங்கள் வேதத்தை படித்தா வேதத்தில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். அந்த வேதத்தை நீங்கள் உங்கள் ஞானத்தை கொண்டு படித்தால் கண்டிப்பாக அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடும். வேதத்தை தெளிவாக எழுதப்பட்டதை போலவே புரிந்து கொள்ள வேணுமானா உங்களுக்கு முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய உதவி வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேண்டும். அந்த ஆவியானுடைய துணையோடு நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும்னு கேட்டால், வேதத்தை வாசிக்க தியானிக்க உட்கார்றதுக்கு முன்னால் எப்படி தியானிக்கணும்னு சொல்லி நான் இதுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். எப்படி தியானிக்கணும், வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு முன்னால் நல்ல ஆவில நிறைஞ்சு பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலை பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு உத்தரவாதம் கிடைச்ச பிறகு நீங்கள் வேதத்தை வாசித்தா சிறப்பாய் அந்த வேதத்தில் இருக்கிற ஆழ்ந்த சத்தியங்களை உங்களால் கிரகித்து கொள்ள முடியும்.